அடுத்ததான் ஆட்சி அமைக்க போறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு ஒருத்தர் கான்பிடண்டா பேசியிருக்காரு. யார் அவரு? பாஜகவின் மூத்த தலைவரான KP ராமலிங்கம் அவர்கள் தான் இப்படி சொன்னது. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர் கேட்குறாங்க, ஏங்க அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்துட்டு வந்தீங்க, ஏன் பார்த்தீங்க, எதுக்கு பார்த்தீங்க, ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இதில் என்னங்க இருக்கு, அடுத்ததான் ஆட்சி அமைக்க போகிறது அவர் தான், எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, அதனால் முன்னாடியே ஒரு அட்வான்ஸாக போய் அண்ணங்கிட்ட ஒரு ஆர்டினன்ஸை போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு KP ராமலிங்கம் அவர்கள். மே 4ஆம் தேதிக்கு பின்பு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்தினுடைய தலைவர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவரை வாழ்த்து விட்டு வந்தேன். அடுத்ததா KP ராமலிங்கம் அவர்கள்ட்ட செய்தியாளர் கேட்கிறாங்க, இந்த கொங்கு பெல்ட் எல்லாம் அதிகமாக வாக்கு சதவீதம் பதிவாகியிருக்கு, இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, எதை குறிக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆக போறது தான் குறிக்குது, அதான் அதோட அறிகுறி, தெரியாதா உங்களுக்கு? அதுவும் எப்படி ஆட்சி அமைப்பாங்க, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் என்னங்க இவரு, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதிமுக தனித்து நின்று ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காரு. இவர் பாஜக மூத்த தலைவர் வேற, இவரே இப்படி சொன்னார்னா என்ன ஆகும்? ஒருவேளை எடப்பாடி அவர்களை பார்த்துட்டு வந்த உத்வேகத்தில் சொல்லியிருப்பாரோ? சரி, இது அதிமுக காரங்க கூட இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாஜக காரராக இருந்துட்டு இவரு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றாருன்னா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? இதை எதை காட்டுது? எடப்பாடியார் ஆட்சி வருகிறது என்பதை காட்டுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். அடுத்ததா KP ராமலிங்கம் அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த எலெக்ஷன்ல தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, என்னத்த செயல்பாடு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை தம்பி, இந்த அரசியல்வாதிகள்லாம் கட்டுக்கட்டா பணம் எடுத்துட்டு போறாங்க, ஆனால் அவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்லை, போங்க சார்னு வழி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் இந்த அப்பாவி மக்கள் மருத்துவ செலவுக்கு 5-10 எடுத்துட்டு போறாங்க, அதை போய் பிடிச்சி கேஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது, ஒன்றும் சரியில்லை தம்பி அப்படின்னு தேர்தல் ஆணையத்து மேல குற்றம் சாட்டி பேசியிருக்காரு KP ராமலிங்கம் அவர்கள். தேர்தல் ஆணையம் செயல்பாடுகளை பெரிய அளவிலே குறை கூற இயலவில்லை. ஆனாலும் அங்கங்கே பணப்புழக்கத்தை பொறுத்தவரை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பு 3-4 நாட்களுக்கு முன்பு சாதாரண மக்கள் எடுத்துக்கொண்டு போன, அவர்களுடைய செலவினங்களுக்காக எடுத்துக்கொண்டு போன பணம், அவர் நகை வியாபாரிகள், அதை போன்ற வியாபாரிகள் எடுத்துக்கொண்டு போன பணத்தை எல்லாம் துருவி பிடித்தார்களே தவிர கடைசியிலே அரசியல்வாதிகள் கொண்டு போய் போன பணத்தை அவ்வளவாக பிடித்ததாக தெரியவில்லை.